சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா சேது கிட்ட போறாங்க. சேது கிட்ட போனதும், மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயம் ஐஸ்வர்யா, சொல்லுன்னு சொல்றாங்க. மாமா, ஒருவேளை தமிழ் ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு தமிழ் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சா நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? தமிழை ஏத்துக்கிட்டு வாழுவீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா, திடீர்னு முட்டாள் மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்க, என்ன உனக்கு ஆச்சு, சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மாமா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேக்குறேன், ப்ளீஸ் மாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு கேக்குறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, அவ பேச்சை எடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் அந்த பேச்சை எடுக்கவே இல்லை. ஒருவேளை தமிழ் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சா தமிழை மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? அப்ப என் வாழ்க்கை கெதின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்ல வர? தமிழ் தப்பு பண்ணிருக்க மாட்டா, ஒருவேளை தப்பு அவ பண்ணலன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு தானே கேள்வி. அவளை ஒதுக்கி வச்சது ஒதுக்கி வச்சதுதான். எக்காரணத்து கொண்டும் திரும்ப அவ என் வாழ்க்கைக்குள்ள வர மாட்டா. போதுமா போதுமான்னு சொல்லிட்டு சேது கோவமா அங்க இருந்து போறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு இது ரொம்பவே பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே சித்ரா அங்க என்னாச்சு ஐஷோ, இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, என்னுடைய உள் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருந்தது. அதை நான் சேது மாமா கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இனி சேது மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சா கூட தமிழ் அவரோட லைஃப்ல வரமாட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. ஏய், என்ன சத்தமா பேசிட்டு இருக்க, இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு ஏய் என்னடி, உன்னுடைய சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சேது மாமா கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். அதுக்கு அவர் எனக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னதான் தமிழ் தப்பு பண்ணலைன்னா கூட இனி சேது மாமாவோட வாழ்க்கையில தமிழ் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம சேது மாமா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலான்னு முடிவு எடுத்திருக்குன்னு சொன்னதும் பயங்கர கோவம் வருது சித்ராவுக்கு. இப்ப சித்ரா என்ன சொல்லி ஐஸ்வர்யாவை சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.